ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் வந்து நான் மட்டன் குழம்பு வச்சுருக்கேன். அந்த ஃபீலை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் குழம்புக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை வந்து கொத்தமல்லி. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சு டைமில் பட்டை, சோம்பு, கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா குக்காயிருக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக்காகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம போய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா குக்காயிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கலந்தாலும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்குவோம். வணக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாம். மஞ்சள் போட்டு தக்காளி நல்லா குக்காகி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குக்காகி வரக்குள்ள நம்ம போய் கறி வந்துருச்சுன்னு செக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தக்காளி நல்லா குக்காகி வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு குழம்பு மிளகாய் தூளும் அப்புறம் வந்துட்டு மட்டன் தூளும் போட்டு நல்லா கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலக்கியாச்சு. இப்போ வந்து கறி நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளிக்குள்ளே வந்து அந்த கறியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறியை போட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்புறம் வந்து லைட்டாக கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து 5 to 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகி வரட்டும். அந்த ஃப்ளேவரில் அந்த கறிக்குள்ள வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே வந்து நம்ம போய் கொஞ்சம் கொத்தமல்லி வந்து கொத்தமல்லி நல்லா எடுத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்துட்டு கறி நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ வந்து ஃபைனல் டச்சாக நம்ம வந்து கொத்தமல்லி வந்து இந்த குழம்புக்கு மேலே வந்து லைட்டாக தூவி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் சாப்பாட்டில் அந்த குழம்பு ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.